ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேங்க் ஒரு நியூ எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 1. ஸோ செல்லக்குட்டி நான் போட்டேனா? ஸோ ரொம்ப நாளாக நீ கேட்டே இந்த டைட்டிலில் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒருத்தர் ரெக்வஸ்ட் தான். பட் அண்டு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே என்னோடது தான். ஸோ நான் தான் எழுதினேன். அண்ட் வந்து இது ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் போட்டேன்டா. ஸோ நானும் ஒரு 6 மந்த்தாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கும் டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து நான் இதை வந்து நல்லா கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 10 பார்ட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். எப்போவுமே எல்லா எஃப்எஃப்பும் 10 பார்ட்டுக்குள்ளே தான் நான் எழுதுவேன். பட் வந்து உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து நான் போடுவேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச ஃபேவரட் எஃப்எஃப்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நான் பிடிச்சி எழுதுனது. எனக்கு ஃபேவரட். சரிடா, அது உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்குன்ட்டு. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுமாரி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன். யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஏன்னா நான் எல்லா இதுலேயும் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியல, நிறைய பேருக்கு வந்து எதுவுமே தெரியல. நான் என்ன போடுறேன்னு சொல்லணும்னா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் நான் அப்டேட்டில் இருக்க முடியாது. டெலிகிராம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கூட என்னால் சரியாக அப்டேட்டில் இருக்க முடியல. சம்டைம் போயிட்டு எப்படி எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனாடா சரிடா, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் இதை நல்லா கொண்டு போகணுன்னு ஒரு ஹோப்பில் போகிறேன். சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போது எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஹே ரோஹி, டோர் ஓப்பன் பண்ணுறி. எவ்வளோ நேரம் நான் குளிப்பேன்? டைம் ஆச்சு, நான் போகணும். ஏய், காலேஜுக்குன்னு டைம் இருக்குடி, இருடி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். நீ வேற அந்த மாதிரியா சீக்கிரம் வர்றதுக்கு? எனக்கெலாம் நிறைய உள்ளுக்க மேட்டர் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். கரும் பிடிச்சவளே, சீக்கிரம் வாடி, டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் தான் ரொம்ப கத்திட்டே இருக்கீங்க. அப்படியே டவல் அப்படி வியர் பண்ணிட்டு. என்னடி, என்ன ப்ராப்ளம் உனக்கு? மணி 7:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே என்னடி? காலேஜ் 8:30 தானே ஸ்டார்ட் ஆகும். 9 அப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகும். நம்ம 8:30க்குள்ளே போயிடலாம்ல. என்ன அவசரம் உனக்கு? ஆ, நான் காலேஜ் இன்னைக்கு வரல. நான் வேறு இடத்துக்கு போகிறேன். என்ன, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போறியா இல்லை ரூம் போட போறியா? கருமை பிடிச்சவளே, அதெல்லாம் கிடையாது. உன்னை எனக்கு எனக்கு கடுப்பாக இருக்கு. நீ இந்த மாதிரி பேசாத ரோஹி. ஃபிதாம்மா, இங்கே பாரு, நீயும் அவனை லவ் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. பட் ஒரு டைம் ஆச்சும் அவன் உன்னை முடிக்கல. ஏய், வாய கழுவு. என்ன போய் அவன் இது அது நான் எப்படி சொல்லுவேன்? நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஃபிதா, டோர் ஓப்பன் பண்ணுறி, நானும் வர்றேன் குளிக்க. ஏய், ஒன்றலாம் நீ முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஆ, நீ எங்கடி என்ன வச்சுக்கிறது? அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவ்வளோ அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறா. நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடகடன்னு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் முன்னாடி சும்மா லைட்டாக மேக்கப்லாம் போட்டு டச்சப் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ரோஹி அப்படி கிடையாது. எல்லாமே டார்க்காக பண்ணுவான். ரொம்பவே இருக்குது மேக்கப்னால் பிடிக்கும். மேக்கப் திங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஹே, நீ என்னடி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க? ஆனால் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட யாரும் இல்லை. என்ன கொத்தி காட்டுறியா? எனக்கெலாம் சொன்னு வருவாங்க. சரி, இப்போ நீ எங்கே போகிற? அதான் சொன்னேன்ல, ஆஃபீஸ் போகிறேன்ட்டு. என்னது, ஆஃபீஸ் போகிறியா? ஹேய், எனக்கு காலேஜில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுண்டி. அதுதான் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நீ சப்மிட் பண்ணிடு. ஆனால் உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? ஆல்ரெடி நிறைய பேருக்கு டிகிரி முடிச்சே வேலை கிடைக்கல. பட் நீ காலேஜ் தாண்டி போயிட்டு இருக்க, உனக்கு எப்படி கம்பெனியில் வேலை கிடைச்சி? அம்மா, எந்த கம்பெனி அது? கிம் அந்த குரூப் இருக்குல்ல, அது எனக்கு சரியாக தெரியல. என்ன கம்பெனி பேரே தெரியலையா? அதான் உனக்கு அவர் சொன்னால் தெரியும். கிம் டேங் இருக்கல்ல, அந்த கம்பெனி தாண்டி. அது பேர் கூட மறந்துடுச்சு. அடி கருமம் பிடிச்சவளே, கம்பெனி நேம் தெரியாமலே ஆஃபீஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் விடு, நான் பார்ட் டைமாக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம்.
ஐ மீன் ஃப்யூச்சரில் நல்லா குட்டாக பண்ணுறதுக்கு. அவனுக்கு டிகிரி முடிச்சே வேலை கிடைக்கல, உனக்கு காலேஜ் போயிட்டு இருக்கும்போதே வேலை கிடைச்சிருக்கு. நீ ஜீனியஸ் தாண்டி. நானும் அப்படி கிடையாது. நீ காலேஜ் டாப்பர் வேறு, உனக்குலாம் கிடைக்காம இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லைடி, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கிறேன், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு. சரி, இப்போது பார்ட் டைம் ஜாப் தானே, எதுக்கு ஃபுல் டைமாக போகிறேன்? எப்படியும் எங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லோரும் இன்றைக்கி ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போக சொன்னாங்க. என்னென்ன இருக்குது எல்லாம் சுற்றி காட்டுவாங்க ஆஃபீஸை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணணும், அதுதாண்டி. சரி, ஓகே, கங்க்ராச்சுலேஷன். நான் வேறு கிடைக்காதுன்னு வச்சு பயந்துட்டேன். எப்படியும் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு. எனக்கு வேலை கிடைக்கணும், அப்போ தான் என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அவங்களுக்கு நான் மணி அனுப்பலான்னு இருக்கேன். நானே ஸ்காலர்ஷிப்பில் தானே படிக்கிறேன். அது அங்கே அம்மாவுக்கு மருந்து செலவு, வீட்டு செலவு, தங்கச்சி படிக்க வைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. அவங்களும் வேலைக்கு போய்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. காலேஜ் முடிய வரக்கிட்டே நான் வீட்டில் சும்மா இங்கே சும்மா இருக்க முடியாதுல்ல, அதுக்காகவும் தாண்டி. எனக்கு புரியுது உன் கஷ்டம், ஆனால் பார்த்து இருந்துக்கோ, இப்படியே லைஃப் எப்போவுமே இருக்காது. என்னடியே சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல ஆஃபீஸ் போ அப்படின்ட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சிடுறா. இப்போ நீங்கள் தான் அப்படியே அறக்க பறக்க கீழே இறங்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் தான் போய் நிற்கிறீங்க. ஸோ இங்கே ஒரு பர்சன், நம்ம டேங் அப்படியே மார்னிங் அப்படியே எழும்பிக்கிறாரு. ஒரு 8 o'clock இருக்கும், அவர் எப்போவுமே 8 o'clock தான் எழுந்திரிப்பார். அப்படியே எழுந்துட்டு அப்படியே மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ டிரைவர் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அங்கே டிராஃபிக்கில் அப்படியே கார் நிற்கிது. அப்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கார். ஸோ டிரைவரை பார்த்துட்டு, என்னாச்சு, என்ன என் கார் நிற்கிது? அது பாஸ், கார் ரிப்பேர் ஆச்சு. வாட், இதை கூட பண்ண மாட்டிங்களா? உங்களெலாம் சீக்கிரம் இன்னொரு காரை வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் காரை விட்டு கீழே இறங்கி நிற்கிறாரு. அப்போ அதே பஸ் ஸ்டாப்பில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. பார்க்க க்ராப் டாப் போட்டு க்யூட்டாக ஒரு குழந்த மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு மாதிரி பர்த்டேலாம் பார்த்துட்டு இப்போ டைம் சரியா 8:30 இருக்கும். ஐயோ, 8:30 ஆச்சு, இந்த பஸ் வேறு 8:30க்கு வந்துடணுமே, ஆனால் ஏன் வரலை? எனக்குன்னு எல்லாமே வைக்க செய்கிறாங்களே, எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த கிம் டேங் சார் ரொம்ப பஞ்சுவாலிட்டி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருப்பார். கொஞ்சம் நேரம் லேட்டானாலும் வேலையை விட்டு தூக்கிடுவார். அதுவும் ஆனால் போகணுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. பஸ் அங்கே எங்கேயும் திரும்பி திரும்பி வருதா இல்லையான்ட்டு. இதை தூரத்துலேருந்து டேங் தான் காரோட்டு இறங்கியிருப்பார்ல, அப்படியே உங்களே பார்க்குறாரு. யார் இந்த பொண்ணு, புதுசாக இருக்கா, நம்ம ஊர் மாதிரி தெரியலையே. சரி, ஏய் டேங், நாடா பொண்ணுங்கள்லாம் பார்க்குறியா? எல்லாம் அப்படி பார்க்க மாட்டியே, அந்த மாதிரி கேரக்டரும் நீ கிடையாது. நமக்கு எப்போவுமே நம்ம கம்பெனி தான், அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், நம்ம எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கணும், எல்லாத்துலேயும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு டிரைவரை செம்மையாக கத்திட்டு இருக்காரு. டேய், ஏடா உன்னெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வச்சோன்னே தெரியாது, முன்னாடியே பார்க்க மாட்டியா? வீட்டில் இருந்து பார்க்காம இங்கே 9 o'clock முன்னாடி நான் போகணும். ஆல்ரெடி டிராஃபிக் வேறு. எப்படி பஸ்ன்னு ஒரு 5 minutes பஸ், அது வந்துடும். ஆமாம் வந்துடும், நான் இங்கே நிற்கணும்ல அப்படின்ட்டு செம்மையாக கோவமாக நிற்கிறான். ஸோ அப்படியே பார்க்குறான், அதுக்குள்ளே அவங்க பஸ் வந்துடுச்சு, நீங்கள் அப்படியே ஏறி போயிடுறீங்க. ஸோ இப்போ டேங்க் தான் அப்படியே இந்த பஸ் பின்னாடி தான், கார் ஆல்ரெடி வந்திருக்கும், அவன் ஏறிட்டு அப்படியே வந்திருப்பான். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ஆஃபீஸை பார்க்குறீங்க. இன்டர்வியூ காலேஜில் வச்சாங்க, அவங்களே நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து வச்சாங்க. ஆஃபீஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ நாளைக்கு தான் இருக்க போனே தெரியலையே. அவங்க தான் வேலை சரியாக பண்ணலாட்டி ஆஃபீஸை விட்டே விரட்டிடுவாங்க. ஐயோ, எனக்கு வேறு பயமாக இருக்கே. ஃபிதா, அவனோட டேலண்ட்டை நீங்கள் தான் காட்டுற, குட்டாக பண்ணுற, நல்ல பேர் வாங்குற, ஃபைட்டிங் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. பார்த்தா
ஒரு ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நியூ ட்ரெயினர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அப்போ நிறைய பேர் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் 3 பொண்ணுங்க தான் உங்களை சேர்த்து. மிச்சம் எல்லாம் சேர்த்து பசங்க தான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறீங்க, மார்னிங் தான், குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு என் குட்டி என் குட்டி இப்போ தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. எனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டு, நான் அப்படி ஆஃபீஸில் இருக்கேன், நம்ம ஈவினிங் வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து அந்த இதை வந்து ஃபோனை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பொண்ணு, என்ன பாய் ஃப்ரெண்டா? அது ஆமாம், ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் அவனை மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தால் எந்த பையனை தான் விட்டு வைக்க தோணும். எவ்வளோ நேரம் டேட் பண்ணுறீங்க? அது அது ஒரு 2 வருஷமா? ஓ சரி. பை த வே, ஐ ஆம் மியா. ஸோ யுவர் நேம்? ஐ நேம் ஃபிதா. வா, உங்கள் பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. அந்த எங்கே எதுவுமே நடக்கல. வந்துடுவார். ஆனால் ஒன்றும், இந்த கம்பெனி சிஇஓ பற்றி கேள்விப்பட்டீங்களா? இல்லை, ஆனால் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், கொஞ்சம். ஆமாம், எனக்கே அள்ளு விடுது. எங்கள் அப்பனால இன்றைக்கி வேலைக்கு வந்தேன். பரவாயில்ல, நமக்கும் கிடைச்சிருச்சு வேலை, ஜாலியாக இருக்குது. பட் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. இந்த கம்பெனியில் சிஇஓவை நம்ம மீட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா, அதை நம்ம 10 பேர் நம்ம சேர்ந்து பண்ணணுமா. ஓ, எவ்வளோ மந்த்? ஜஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். 1 வீக்கா? 1 வீக்கில் பண்ணி முடிக்கணுமா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்காக. அப்புறம் தான் நம்ம கண்டினியூ பண்ணுறதா இல்லையா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் ஒரு 5 மெம்பர் இல்லாட்டி 6 மெம்பர் தான் வச்சுப்பாங்களாம். இது 4 பேரை கட் பண்ணி விட்ருவாங்களாம். என்ன சொல்கிறீங்க? அதுக்காகத்தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆஃபீஸ் குரூப்பில், நீ ஜாயின் பண்ணிட்டியா? அது இல்லையே. சரி, நீ ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹெட் இருப்பார், அவர் தான் நம்மளை ஜாயின் பண்ண வச்சார். ஸோ அவர் தான் அட்மின். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போது அந்த உங்கள் ரூம்குள்ளே ஒரு பர்சன் வந்துட்டு, சரி இங்கே பாருங்கள், சார் வராரு, ஸோ எல்லாருமே எழுந்துருங்க அப்படின்னு சொல்லியும் எல்லாருமே எழுந்துக்கிறீங்க. பார்த்தா உள்ள டேயாங்க வரான். அவன் கண்ணால் எல்லாருமே பார்க்குறான். ஸோ உங்களையும் பார்க்குறான். அவனுக்கு ஷாக்கு. ஸோ அப்படியே உங்களே பார்க்கும்போது நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. இவ இதுக்கு 2 பொண்ணுங்களும் என்ன பார்க்குது, அப்படியே கண்ணை விரிச்சிட்டு மட்டும் என்ன அப்படியே குனிஞ்சிக்கிறா. ஏதோ நான் போயிட்டு கையில் ரிங்கை போட்டுற மாதிரி. நான் பொண்ணும் புரிஞ்சிக்கவே முடியல இந்த பொண்ணுங்களை. சரி அப்படின்ட்டு அவன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி தான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், என்னோடய மேனேஜர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு உங்களே ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே போயிடுறான். பொம்மையா வந்துட்டு, ஹே என்னடி பாஸ் உன்னையே பார்த்துட்டு இருந்தார், எக்ஸ்பிளைன் பண்ண கூட அந்த டைமில் பசங்களை கூட பார்க்கல, நம்ம பொண்ணுங்க 3லையும் எங்கள் 2 பேரும் பார்க்க சான்ஸ் இல்லை, ஆனால் அவர் உன்னைத்தான் ரொம்ப பார்த்துட்டே இருந்தார். என்னடி சொல்கிற? நான் அவரை பார்க்கவே இல்லை, குனிஞ்சிட்டே இருந்தேன். என்னது, குனிஞ்சிட்டு இருந்தியா? ஆமாம், என்னால் எப்படி அவரை பார்க்க முடியும்? அவர் தான் ஒரு மாதிரி பார்க்குறாருல, எனக்கே பயமாக இருந்துச்சு, அதான் குனிஞ்சிட்டேன். சரி, அவர் என்னென்ன சொன்னாலாம் தெரியுமா? என்ன ப்ராஜெக்ட்லாம் எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் பண்ணிடுவேன். சரி அப்படின்ட்டு அங்கே மேனேஜர் தான், இங்கே பாருமா ஃபிதா, உன்னதான் நீ தான் இந்த டீமோட லீடர், ஸோ எல்லாரையும் நீ தான் வழிப்படுத்தணும். நானா? ஆமாம்மா, நீ தான். ஏன் என்ன போட்டுவாரு? நான் எப்படி உங்ககிட்ட பேசுவேன்? எனக்கு வேறு பயமாக இருக்கே. இங்கே பாருமா, இந்த டீமுக்குள்ளே நீ தான் ஹையஸ்ட் ஸ்கோர், அதனால் பாஸ் ஒன்று தான் போட சொல்லியிருக்காரு. ஐயையோ, இந்த அளவு வேறையா? நான் என்ன பண்ண தொலைப்பேன்னே தெரியலையே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்பராக. அப்படியே தான் லஞ்ச் ஹவர்ஸும் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே தான் கீழே போகிறீங்க கேண்டீனுக்கு. ஸோ நீங்கள் கீழே கேண்டீன் போகும்போது டேங்க்கு தெரியுது, உங்கள் ரூம் டோர், அதாவது டேங்கு கேபின் முன்னாடி தான் உங்கள் கேபின் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகும்போது டேங்க் அந்த கிளாஸ் மிரரில் தெரிஞ்சிருது.
என்ன இது வெளியில் போகிறான் டைம். ஓகே ஃபைன், 12:30 ஆச்சுல்ல, லஞ்ச் சாப்பிட போவா. நான் இதுக்கு இவ்வளோ பார்க்குறேன், ஆனால் ஒரு மாதிரி இருக்குதையா. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணுறான். என்ன, ஆமாம் சாப்பிட்டாங்களா? அது இல்லை பாஸ், அவங்க சாப்பிடலை. ஏன் ஏன் சாப்பிடலை? அது அவங்க உங்ககிட்ட பேசணுமா? சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அப்படியே கொடுத்தோன்னே, மா ஆமா பண்ணுற, சாப்பிடுமா, சாப்பிட்டு டேப்லெட் போடு. நான் எதுக்குடா உன் பேச்சை கேட்கணும்? இதான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே, உன் இஷ்டத்துக்கு ஆடுற, நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நீயும் உன்னோட கம்பெனி அதை பார்த்துக்கோ, என்னெல்லாம் பார்த்துக்க வேண்டாம், நானே என்னை பார்த்துக்கிறேன். இல்லை நான் இதுக்கு தான் இருக்கணும் இங்கே. வா வேண்டாம், நான் அகைன் ஹர்ட் பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்குது, அதான் முடியல, ப்ளீஸ் எனக்கு நீங்கள் வேணும், சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க. இல்லை சாப்பிட மாட்டேன் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் இங்கே சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ இங்கே டைம் அம்மாக்குண்ணா, இவனுக்கு எப்படி தான் வலிக்கு கொண்டு வர்றது, எதுக்கும் பொடி குடிக்கவே மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என்னால் மட்டும்தான். நான் இந்த மாதிரி இருக்கலைன்னா என் பையன் இந்த மாதிரி இருந்திருக்கவே மாட்டான், ஒரு ரோபோட் மாதிரி. அவள் லைஃப் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னா மாற்றலான்னு ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. அப்படியே உட்காந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் தான், மா சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஃபுட்டை கொண்டு கொடுக்கையும் அவங்களுக்கும் வேறு வழியே இல்லை, ஏன்னா டேங்க் சாப்பிட மாட்டான். அவங்க அம்மாவுக்கு டேங்க்னா ரொம்ப பிடிக்கும், டேங்க் தான் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாப்பிட்டு டேப்லெட் போட்டுவாங்க. அவங்களும் கால் பண்ணி டேங்க்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் டேங்க் வந்து சாப்பிடுவான். நீங்கள் கீழே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்து அப்படியே ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ டேங்க் வந்து மினாரில் பார்க்குறான், உள்ள சிசிடிவி வேறு இருக்குது. ஸோ பார்க்குறான், இன்னும் வந்து கேண்டீன் ஐ மீன் லன்ச் டைம் முடியல, பட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டு யாருக்கு யார் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ லீடராக போட்டது கரெக்டு தான், ஆனால் ஒன்று ஏன் இவ்வளோ சென்சியராக இருக்கா? அதை கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கணும், கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு தான் ஒரு மாதிரி லைட்டாக ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தான் உங்களே பார்க்குறான். அவனுக்கு வேறு ஒர்க் பண்ண தோணவே இல்லை, அவன் கண் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. டேட்டாயா ஒர்க்கை பாடுறா பண்ணிட்டா அந்த பஸ் ஸ்டாப்பில். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், முடியலையே. பண்ணு முதல்ல இந்த லேப்டாப்பை மூடி வைக்கணும், போயிட்டு ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் இன்னொரு மீட்டிங் கிளம்பி போயிடுவான். இருந்தால் உங்களே பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவனுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்படியே அவன் போயிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ப்ராப்பராக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ அப்படியே கீழே வர்றீங்க. அப்போ டேங்க் தான் அவங்கள வந்து வரட்டான்னு சொல்லி பிஏ கிட்ட சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து உங்களை பாஸ் வரட்டா, எதுக்கு, நான் எதுவுமே பண்ணலையே. மேம் அவர் நீங்கள் தான் லீடர், ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு அது விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு. சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு நீங்களும் பயந்துகிட்டே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே நாக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனால் டேங்க் அப்படியே சேரில் அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு இருக்கான். கமன். எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓகே ஃபைன், உங்ககிட்ட பேசலான்னா. சரி உங்ககிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கலையே, எங்கே? அது நாளைக்கு கொடுத்துட்றேன். சரி நாளைக்கு கொடுக்குறது இருக்கட்டும், நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. ஓகே சார். என்ன கேட்க போகிறாரு, என்ன சப்ஜெக்ட்னு தெரியலையே. ஐயோ உன் பேர்? ஃபிதா. எந்த ஊர்? ஃப்ரம் இந்தியா. சரி ஓகே. காலேஜ்? ஆமாம் காலேஜ் இங்கே தான். சரி ஓகே ஃபைன், கிளம்பு அப்படின்றாரு. ஸோ நீங்கள் எதுக்குறா கூப்பிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே தலையை சொரிஞ்சிட்டே போயிருப்பீங்க. தான் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன பண்ணுறா இவ, எதுக்கு ஏதோ நான் கொலை பண்ண போகிற மாதிரி பயந்துட்டு போகிறா தெரியலையே. டே தேங்கு, உனக்கு என்னடா ஆச்சு? என்னை காலையிலேருந்து நீ சரியே இல்லை,
அப்படின்ட்டு தான் அப்படியே ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா பப்புக்கு போகலாம். இல்லைடா என் ஆளு கூட இன்னைக்கு டேட்டிங் இருக்குது, அவளை வெளில கூட்டு போகணும். ஐயோ இந்த காதல் தொல்லை தாங்க முடியலையே. சரி நான் வைக்கிறேன். ஏய் எதுக்குடா கூப்பிட்ட? இல்லை சும்மா இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஏய் மச்சான் என்னடா லவ்வா? தெரியல, ஆனால் அவளே பார்த்துட்டு இருக்கோன்னு தோணுது. பட் அவளாம் இல்லைடா, ஆனால் பார்க்க நல்லா இருக்கா. ஆ நல்லா இருக்கானா? இல்லை கூடயே வச்சுக்கலான்னு தோணுது, கேட்டு பார்க்கலாம். டேய் அடா சொல்கிறேன். லவ்வுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பொண்ணு நல்லா நச்சுன்னு இருக்காடா. டேய் தயா, நீ இந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு லவ்வு பிடிக்காது தான், பொண்ணுங்களானே பிடிக்காது. பட் இந்த மாதிரி இருக்கலாம். டேய் உன் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னடா ஆகும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. ஒரு பிளான் போட்டேன். என்னடா சொல்கிற? அதெல்லாம் அப்படி தான் மச்சான், கண்டுக்காத. அது தெரியல, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து கூட அப்படி இப்படின்னு இருக்கும்னு தோணல. பட் இப்போ தோணுது. ஆனால் தெரியலையே என்ன நடக்குதுன்னே புரியல. சரி நீ வேற உன் ஆளு கூட டேட்டிங் போகிறேன்னு சொன்ன, சரி போடா, சரி என்ஜாய் அப்படின்ட்டு தான் காலை கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பப்புக்கு தான் போகிறான். ஐ மீன் கீழே இறங்கி வர்றான். இப்போ நீங்கள் அப்படியே தான் கீழே ஆஃபீஸ் கீழே போயிருப்பீங்கல்ல, அப்படியே ஆஃபீஸ் கீழே போயிட்டு அப்படியே நீங்கள் ஏறிட்டு அப்படியே பைக்கில் போயிருப்பீங்க. அப்படியே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். ஸோ அப்படியே போயிருப்பீங்க. ஸோ தான் யாரு கூட போகிறா? இவன் ஒரு பையன் கூட பைக்கில் போகிறா. சி இவளுக்கு லவ்வெல்லாம் இருக்காது. இவளே பார்க்க அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா. ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறா. இவளுக்கு எப்படி ஆள்லாம் இருக்க போதும்? இருக்காது கண்டிப்பாக. அப்படின்ட்டு தயங்கும், அதெல்லாம் கண்டுக்கல, அப்படியே போயிருப்பான். இப்போ நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டு போயிட்டு, குட்டிமா என்ன நீ நான் கால் பண்ண கூட அட்டனே பண்ண மாட்டேங்கிற, நைட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏய் முன்னாடி இப்படி இல்லைடி, கொஞ்சம் இருக்குடி ஆஃபீஸில் தான். இருக்கா? சரி அப்பா என்ன சொன்னார்? அது எப்பவும் உருட்டு தான். முடியாது, ஒரு பிஸ்னஸ் உங்களை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காடி. எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஃபிதா குட்டி மாதா ரொம்ப பிடிக்கும்டி. அதை தவிர்த்து வேறு யாரும் கிடையாதுடி. ஆனால் நம்ம காலேஜில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர், நீ லாஸ்ட் இயர். இப்போ நான் லாஸ்ட் இயரே வந்துட்டேன். ஆனால் காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ எப்படி நம்மளால் அதான் பார்த்துக்கலாண்டி, என்ன பண்ணுறது? லவ் வந்து தொலைஞ்சிருச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியலடி. உன்னை தவிர்த்து யாரையும் பார்த்துக்க முடியாது. எங்கள் அப்பா நிறைய பொண்ணுங்களை காட்டினதான் எல்லாமே ரோபோட் மாதிரி இருக்குங்க, ஏதோ செதுக்கி வச்ச மாதிரி. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே நோஸ் அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கான். குட்டிமா இங்கே பாரு, என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும். இல்லைடா நான் போக மாட்டேன், நான் செத்தா மட்டும்தான் உன்னை விட்டு போவேன். அப்போவும் என் பாடி தான் போகுமே தவிர என் சோல் உன்னை விட்டு போகாதுடா அப்படின்ட்டு உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனும் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் நாளைக்கா? இல்லை ஏன்னா 2 டேஸில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிடி, நீ வரியா? நீ கண்டிப்பாக வரணும். இல்லை என்னால் முடியாது, அங்கே எல்லோரும் இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி நீ ஜஸ்ட்டு வாரேன் எனக்காக ப்ளீஸ். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என் கசின்லாம் உனக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. எப்படியும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போனேன், என் ஃபேமிலிக்கே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க முன்னாடி கெத்தாக இருக்காம என்னம்மா வேறு பயந்து போடியண்ணா எப்படிடி? சரி நான் ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. இல்லை ஆமாம், அந்த ரூஹி என்ன பண்ணுறா? அவளுக்கு என்ன, அவள் ஜாலியாக இருக்கா. எங்கள் அப்பா அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறான்டி. அவளும் அது ஒரு பொண்ணு, நிறைய பொண்ணுங்களை காட்டினா அவளும் ஒரு பிஸ்னஸ் உமனோட பொண்ணு தானே. அவங்க அம்மா எவ்வளோ வெல் செட்டில். என்னால் முடியாது, அவள் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன்.
ஆ அப்படியா சொன்னேன்? ஆனால் அவள் என்கிட்ட எதையும் சொல்லலையே. அது அவளுக்கே தெரியாது. அவங்க அம்மா தான் கொடுத்துருக்காங்க. ஆ ஆனால் நான் ரொம்ப ரிச்சாக இருந்தா அவங்க அப்பாவை ஒத்துக்கிட்டு இருப்பார்ல. நான் தான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு இல்லை. ஏய் அதெல்லாம் கிடையாதுடி. லவ் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த பணம் மாதிரிலாம் முக்கியமே கிடையாது. நம்ம லைஃபுக்கு லவ் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்டி. எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் அப்பன் இந்த கம்பெனி அதுக்கு முன்னாடி எழுதி எடுக்கணும். ஆனால் முடியாது. அவன் பேரில் தான் கம்பெனி இருக்குது. நான் ஜஸ்ட் என் அப்பா கம்பெனியில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஏதாச்சும் நம்ம அதர் கண்ட்ரிக்கு போயிடலாம். போயிட்டு உன் ஸ்டடீஸை முட்ரி. ஏதோ கம்பெனியில் கிம் கிருப்பா கம்பெனியில் அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி. எங்கள் கம்பெனியை விட நாங்களே செகண்ட் லெவலில் தான் இருக்கோம். ஆனால் அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்குடி. அந்த கம்பெனியில் ஒரு 6 மந்த் என்னையா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணு. நம்ம மேரேஜ் பண்ணிட்டு உன் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு போயிடலாம். அப்ராட்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு நமக்குன்னு லைஃப் டி. பணக்கார லைஃப்லாம் வேண்டாம் என்ன. அங்கே போயிட்டு நீயும் நானும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு, நமக்குன்னு குழந்தைங்க அப்பயே இருக்கலாம். அம்மாவும் தங்கச்சியும் நம்மளே பார்த்துக்கலாம். யூரோப்பில் போய் செட்டில் ஆகிடலாண்டி. என்னடா சொல்கிற? அப்பனுக்கு பணம் தான் முக்கியம். அவனுக்கு என் லைஃப்லாம் முக்கியமே கிடையாது. நானும் இந்த 2 வருஷமாக காலில் உணாத குறையாக கேட்டு பார்த்துட்டேன். என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. என்னையே அவளை வாழ விடுங்கன்னு. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணால் அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டுருவேன். இனிமேல் நீ பையனே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சின்ன வயசுலேருந்தே அம்மாடைய லவ்க்காக ஏங்கியிருக்கேன். நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டி நீ கொடுக்குற கேர் எல்லாமே என் அம்மா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாண்டி உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. அதான் கடைசி வரைக்கும் என் கூடவே உன்னை வச்சுக்கலான்ட்டு பார்த்தேன். பட் முடியல. அதான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு கிடைக்கிற டைம் எதுவும் கிடைக்கலடி. இதுக்கப்புறம் எதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதான் உன் கூட நான் என் லைஃப்பை வாழ்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நீ ரொம்ப ஃபீலிங்காக இருக்க. வா எங்கேயாச்சும் பீச் சைட் போகலாம். சரிடி வா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கூட அப்படியே பீச் சைட் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு உங்களை அப்படியே ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டு, ஏய் இந்தா நீ ஃபுட் எதுவும் சாப்பிட எனக்கு தெரியும். டின்னருக்கு அது நான் போயிட்டு இப்போ என்ன கீழே போயிட்டு கேண்டீன் போயிட்டு இந்த கேண்டீன் ஃபுட்டை சாப்பிடுவேன். இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ரி. கேர் பண்ணிக்கொடி உன் ஹெல்த்தை. நான் வேறு உன் கூடவே இருக்கலான்னு பார்த்தா எவ்வளோ டைம் கேட்டேன் லிவிங் டுகெதரில் இருக்கலாம் வாடி என் அப்பார்ட்மெண்ட்லேருந்து. இல்லை எனக்கு மேரேஜ் ஆனது அப்புறம் தான் உன் கூட வந்து இருப்பேன். புரியுது உன்னோட கல்ச்சர் என்னன்னு. சரி ஓகே நான் போகிறேன்டி. பாய் லவ்டி லவ் பொண்டாட்டி அப்படின்னு அவங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு நான் ரொம்ப லக்கி. என் லைஃப்பில் இந்த மாதிரியாக நடக்குது. ஆனால் இப்போ கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். காட் ப்ளீஸ் அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் போகிறீங்க. இப்போ தூரத்தில் இருந்து ரோஹிதா அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. அவளுக்குள்ள ஒரு மாதிரி ஃபயராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஏய் ரோஹி இங்கே என்னடி பண்ணுற? வா நீ என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை. நீ வா நம்ம போகலாம். எனக்கு வேறு டயர்டாக இருக்குது. ஆனால் காலேஜ் 5 o'clock முடிஞ்சிருக்குங்க. இப்போ 9 o'clock ஆச்சு. இங்கே என்ன பண்ணுற? இல்லை சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். நான் வேற சிங்கிளா போரிங்காக இருக்குடி. எங்கே போகிறேனே தெரியல. அதான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். சரி சாப்பிட்டியா? இல்லை நான் வெளில போய் சாப்பிட்றேன்டி. ஏய் வா நான் உனக்கு தான் வாங்கி தந்துருப்பாரு. வா நம்ம போய் சாப்பிடலாம். இல்லைடி வேண்டாம். எதுக்கு நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்க? இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஹே கோவமாக இருக்கியா? இல்லைடி கோவம்லாம் கிடையாது. இல்லை உனக்கு ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை வா போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட வர்றா. ஸோ நீங்கள் விட ஸ்மைல் பண்ணிட்டு அவள் கூட தான் போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு
சாப்பிட்றீங்க. ஃப்ரெஷ்ஷப் எதுவுமே ஆகலைன்னா ரொம்ப பசி. 2 பேருமே சாப்பிட்டு அப்படியே நீங்கள் ஹே இது நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு பால்கனியில் உட்காந்துக்கிறா. என்ன இவ எப்போவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக வைப்பாக இருப்பா. இன்னைக்கு என்ன ஆச்சு இவளுக்கு தெரியலையே. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம். ஓகேடா இதே ஸ்டாப் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு விட்றேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.